பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று இந்தியா கூறிய உடனேயே துருக்கி விமானப்படையின் C-130 விமானம் பகிஷனில் தரையிறங்கியது. தொடர்ந்து துருக்கியின் போர்க்கப்பல் கராச்சி துறைமுகத்தில் நிலைநிறுத்தப்பட்டது. இது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் என்று துருக்கி கூறியது. ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கிய பிறகு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக துருக்கி அதிபர் எர்டோகன் தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். மேலும் பஹல்காம் தாக்குதலுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற பாகிஸ்தானின் வேண்டுகோளை எர்டோகன் ஆதரித்திருந்தார். இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானை ஆதரிக்க பிற வளைகுடா நாடுகள் எல்லாம் விலகி நின்ற போதும் ஆபரேஷன் சிந்தூரை கண்டித்த முதல் நாடு துருக்கிதான். அதிக அளவில் துருக்கியில் உற்பத்தி செய்த சோங்கர் ட்ரோன்களை பயன்படுத்தி இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. ஆயுதங்களை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் தனது வீரர்களையும் இந்தியாவுக்கு எதிராக போரிட அனுப்பி வைத்தது துருக்கி. ஆபரேஷன் சிந்தூரின் ஒரு பகுதியாக 2 துருக்கிய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக செய்திகள் வந்தன. 2023ஆம் ஆண்டு துருக்கி மற்றும் சிரியாவை மிகப்பெரிய நிலநடுக்கம் தாக்கிய இக்கட்டான நேரத்தில் ஆபரேஷன் தோஸ்த் என்ற பெயரில் இந்திய அரசு துருக்கிக்கு நிவாரணம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை அனுப்பி வைத்தது. ஆனால் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் போரில் துருக்கி பாகிஸ்தான் பக்கமே நிற்கிறது. இதனால் இந்தியாவுக்கு துரோகம் செய்ததாக கோபமடைந்த இந்தியர்கள் துருக்கியை நிராகரித்துள்ளனர். பாய்காட் துர்க்கி என்ற ஹேஷ்டேக் கடந்த சில நாட்களாக பிரபலமாகி வருகிறது. துருக்கியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆப்பிள்களை இந்திய வணிகர்கள் திருப்பி அனுப்பியுள்ளனர். இதனால் 1500 கோடி ரூபாய்க்கு மேல் துருக்கிக்கு வர்த்தக பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவின் மொத்த சலவைக்கல் இறக்குமதியில் 70% அதிகமாக துருக்கியிலிருந்து வருகிறது. இந்நிலையில் துருக்கியிலிருந்து சலவைக்கற்களை இறக்குமதி செய்ய போவதில்லை என்று இந்திய வணிகர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். துருக்கி சுற்றுலா முன்பதிவு ரத்து 250% அதிகரித்துள்ளது. துருக்கி பல்கலைக்கழகத்துடனான ஒப்பந்தத்தை டெல்லியின் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் நிறுத்தியுள்ளது. இந்தியாவில் புறக்கணிக்கப்படுவதை பற்றியெல்லாம் கவலைப்படாத துருக்கி அதிபர் எர்டோகன் பாகிஸ்தான் துருக்கி உறவு வலுவான சகோதரத்துவத்தை எடுத்துக்காட்டுவதாக கூறியிருக்கிறார். துருக்கி காட்டிய வலுவான ஆதரவுக்கு நன்றி தெரிவித்த பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் துருக்கியுடனான உறவு ஒவ்வொரு புதிய சவாலிலும் வலுவடைகிறது என்று தெரிவித்துள்ளார். எர்டோகன் துருக்கியின் அதிபராக பொறுப்பேற்ற பிறகு பாகிஸ்தானுடனான ராணுவ உறவு அதிகரித்து வருகிறது. அதே நேரத்தில் இந்தியாவுடனான உறவில் பெரிய இடைவெளி உருவாகி வருகிறது. இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழும் துருக்கியும் பாகிஸ்தானும் இஸ்லாமிய நாடுகளின் ஒற்றுமையை வலியுறுத்தி வருகின்றன என்று கூறப்பட்டாலும் துருக்கி கைகளில் இந்தியர்களின் இரத்தக்கரை படிந்துள்ளது என்பதே உண்மை. ஆபரேஷன் சிந்தூர் மாபெரும் வெற்றி. பிரதமர் மோடி இந்திய ராணுவத்தை பாராட்டி நடைபெறும் மாபெரும் வெற்றி ஊர்வலம் தலைமை ஏற்கிறார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். வழிநடத்துகிறார் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை IPS. அனைவரும் வாரீர்.